ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் மாடியில் நாங்கள் செடி வந்து நிறையா நெட்டியிருக்கோம். எங்கள் தாத்தா தண்ணி தெளிச்சிட்ருக்காரு, காமிக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி. நிறைய கத்திரிக்காய் தான் சீசன் பூவில் விட்டுருக்கு. மிளகாலாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா. பெரிய பெரிய மிளகா ஒன்று இருக்கு. தண்ணி ஊற்றுறாரு எங்கள் தாத்தா. இதெல்லாம் கத்திரிக்காய், கீரை, புதினா நல்லா இருக்குது. லஞ்ச் பேக் பிஞ்சு போனதில் செடி வச்சுருக்காங்க. சேனக்கிழங்கு, பச்சை மிளகாய் செடி இருக்கு, புதினா செடி, பச்சை மிளகாய், துளசி செடி இருக்கு. நிறைய பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், புதினாலாம் நல்லா அழகாக தடைஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். புதினாலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடி இருக்குது, செம்பருத்தி செடி, கற்பூரவள்ளி செடி, மாதுளை செடி, மல்லிகைப்பூ செடி, மாதுளை செடி. செடி இப்படி ரவுண்டாக சுற்றி வரேன் கை. இது வந்து மணி பிளான்ட். ஒரு மணி பிளான்ட் இருக்கு. வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடி அழகாக வரும். நல்லா எல்லாம் வந்துருக்கும். அப்புறம் வெங்காய செடி இருக்கு. வெங்காய செடி, ஃப்ளவர் இருக்கு. மணி பிளான்ட் செடி பார்த்தீங்கன்னா போகுது. செம்பருத்தி செடி இங்கே ஒன்று இருக்கு. பெரிய வாழை மணி பிளான்ட் ஒன்று இருக்கு. கத்திரிக்காய் செடி நிறையா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். மாதுளை பூ, மாதுளை காய், கொஞ்சம் காய். இது படுத்துச்சுன்னா நல்லா பெருசாக ஒரு குண்டு மாதுளை. உங்களுக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்களா? கத்திரிக்காய் செடியில் ஒரு கத்திரிக்காய் தான் வந்திருக்கு. ஒரு கத்திரிக்காய். கத்தாழை இருக்கு, கீரை, திண்ணீர் பத்திரி, மாதுளை செடி, அழகா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். தேனி தான் நிறைய இருக்கும். மல்லிகைப்பூ செடி, மஞ்சள் 1 கிலோ 150 கிலோ இருக்குது. ஒரு 1.5 கிலோ இருக்கும். மஞ்சள் தோட்டத்திலேயே பொறிச்சது ஃப்ரெண்ட்ஸ். மணி பிளான்ட் பானையில் வச்சுருக்காங்க. பானை உடஞ்சி போச்சு. பானையில் வச்சுருக்காங்க மணி பிளான்ட். ஃபுல்லாக இது ஃபுல்லாக இங்கே ஒரு சப்போட்டா மரம். சப்போட்டா காய். தாத்தா இந்த பூ இதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. கத்தாழை எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ. இது பூ பேர் தெரியல எனக்கு. அப்படி இது இந்த கார்டன். இது வந்துட்டு அது கையை நீட்டி இது மாதிரி கத்தாழை. இதெல்லாம் இல்லை பைப் உடச்சி வச்சுருக்காங்க. அது இது இப்படியே இந்த பூ கடைசி பார்த்தீங்கன்னா செடி பூ கிட்ட கடைசி நிற்கும். பூ வந்து ஒரு செடியில் ஒத்த பூ இருக்கு. இந்த பூ எடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பூ ஒன்று இருக்கும்.
தெரியுது அந்த பூவில் ஒரு தேனி வந்து தேன் குடிச்சு பறந்துருச்சு. அப்படி பந்தல் எடுத்துட்டோம். அந்த லாட்டை இங்கே ஒரு பூ இருக்கும். பூ இந்த பூவெல்லாம் இருக்கும். இந்த பூ இங்கே ஒரு பூ தெரியுது அவங்களுக்கு. பூ ஒன்று. அப்புறம் இதோ அது அப்படியே செடி அப்படியே வந்துட்டே இருக்கு. இங்கே ஒரு பூ செடியெல்லாம் மேலே ஃபுல்லாக போகுது. மேலே க்ரீன் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பூ இங்கே ஒரு பூ. சரி ஓகே க்ளோஸ் பண்ணி